ஒரு ஆசிரியரின் பிரியா விடை. மாணவனே, எங்களுடைய கோபங்கள் தற்காலிகமானது. அதட்டுவதும் மிரட்டுவதும் உங்களை படிக்க வைக்க நாங்கள் செய்யும் பாவனைகள். உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்வது எங்கள் முழு மனதோடு அல்ல. மாணவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசிக்கிறோம். படித்தவன், படிக்காதவன், வசதியானவன், வசதி இல்லாதவன், இன்ன மதம், இன்ன சாதி, இன்ன மொழி, இன்ன குலம், இன்ன ஊர், சொந்தக்கார பையங்க, சொந்த பையங்க, அதிகாரியின் பிள்ளை, பிறர் பிள்ளை போன்ற புற அழுத்தத்திற்கு கூடுமான வரையில் அகப்படாமல் விலகியே இருக்கிறோம். ஒரு நாள் ஒரு மாணவன் வராமல் போனால் அவனை பற்றி தெரிந்து கொள்ளாமல் எங்கள் நெஞ்சம் அடங்காது. நீங்கள் செய்யும் குறும்புகளை எங்களை விட வேறு யாராலும் ரசிக்க முடியாது. உங்களை எங்கள் பிள்ளைகளாகவே கருதுகிறோம். மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையாக தோன்றுகிறதா? உங்களுக்கு தோன்றாது என நம்புகிறேன். உங்களுடைய பொய்கள் மிக அருமையானது. அது அழகாக கோர்க்கப்பட்டது என்பது கேட்கும் போதே பட்டவர்த்தனமாய் தெரியும். அதை கேட்பதில் ஒரு மகிழ்ச்சி. உங்களின் நடிப்பு சிறப்பாக இருக்கும். சில சமயங்களில் நாங்கள் ஏமாந்து போனதாக நடித்து உங்களை ஏமாற்றுவோம். பல நேரங்களில் நாங்கள் ஏமாந்தே போவோம். ஏண்டா லேட் என்றால் லேட் ஆயிடுச்சு என்ற பதிலை உங்களை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. ஏண்டா படிக்கல சார் என்று சொல்ல உங்களால் மட்டும்தான் முடியும். ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியையே விடையாக்க உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் எங்களை எதிர்த்து பேசும்போது அறியாமல் செய்கிறீர்கள் என்றே எங்களுக்கு தோன்றும். தேர்வு கண்காணிப்பாளராக உங்களிடம் எங்கள் பாடு ஒரு சோக கதை. ஏதோ ஒன்றை எழுதிவிட்டு நான் இதைத்தான் எழுதினேன் என்று மதிப்பெண் கேட்டு நிற்பீர்கள். துடிப்போடு பாடம் எடுத்தால் தூங்கி வழிவீர்கள். உங்கள் தவறுகளை எங்கள் சிந்தையில் வைத்திருப்பதே இல்லை. சொல்லப்போனால் உங்களிடம் இருந்து தான் ஒரு முழு மனிதனாக எப்படி மாறுவது என்பதை கற்றுக்கொள்கிறோம். ஆம், நாங்கள் உங்களை வளர்க்கவில்லை, நீங்கள் தான் எங்களை மனிதர்களாக வளர்த்தெடுக்கிறீர்கள். நீங்கள் வளருவீர்கள், வாழ்வீர்கள். நன்றி.